முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனால் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே, என்னை மட்டுமே நம்பி வணங்கி வழிபட்டு கஷ்டங்களோடு இருக்கும் உனக்காகவே இப்பொழுது நல்ல குறி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்த்துட்டு உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லதையும் உனக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்கும்போது ஒரு அப்பாவாக அதை எப்படி நான் மறுக்க முடியும்? கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை உனக்கு செய்ய தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும், என்னதான் பிரச்சனையும் சிக்கலும் வந்தாலும், நீ எதிர்பார்த்ததை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் நல்லது நடந்தே தீரும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு உன் மனசு முழுக்க உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்புறம் என்ன, எந்த துன்பம் வந்தாலும் நான் தொடச்சிருவேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஏன்னா நீ தனித்துவமிக்க தனித்திறமையான பிள்ளை. நீ செய்யும் செயல்களும், நீ நினைக்கிற விஷயங்களும், உன் எண்ணமும் சிந்தனையும் கூட தனித்துவமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருந்தாலும் அத்தனை அனுபவங்களையும் உனக்காக உன் வாழ்க்கையை அழகாக்குவதற்காகவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தோடு நீ கவனமாக செய்யும்போது நான் எப்படி உன்னை தோற்று போக விடுவேன்? இதோ உன் கூடவே இருந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கும் இந்த முருகன் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் நீ பயந்து பின்வாங்காதே. எப்பவுமே நேர்மறை எண்ணத்தோடு இருக்க கற்றுக்கோ. என்னை நினச்சிக்கிட்டு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்பவுமே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றி உயர்த்தி உனக்கான வெற்றியை பெற்றுத்தர்றேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல், நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாதுன்ற தெளிவை உண்டாக்கிக்கிட்டு இனிமே நடக்க வேண்டிய விஷயங்களை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும்னு உனக்கு தெரியுமல்லவா? அப்புறம் என்ன, மனசை அமைதியாக வச்சுக்கோ. கோபமும் பயமும் வருத்தமும் உனக்கு வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோட இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த மகிழ்ச்சி உன்னை சுற்றி தெய்வீக ஆற்றலாக மாறி நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் கந்தன் என் கூட இருக்காருன்னு நீ நம்பிக்கையோடு இருந்தீனா அந்த நம்பிக்கையே உன்னை பாதுகாக்கும் அரணாக மாறும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாமே மாறும்னு உனக்கு தெரியும். ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாக தான் இரு. மன உறுதியோடு நீ பயணிக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் பல மடங்காக உயர்த்தி பிடிப்பேன். உன் மனசில் நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்குமாகவே இந்த அப்பன் முருகன் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்ச எந்த விஷயமும் ஒருபோதும் தள்ளி போகவோ தாமதமாகவோ செய்யாது. என்னை நம்பி நீ பொறுமையாக இருந்தீனா உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் தகுதியை அதிகமாக்கி கொள்ளும் விதமாக உன் திறமையை பயன்படுத்தி மேலே ஏறி வா. உனக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் என் மீது நம்பிக்கையும் இருந்தாலே உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிட முடியும். உனக்காக அனைத்தையும் நீ ஆசைப்படுவதை விட சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும், யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் நீ எதுக்கும் கோபப்படாத. என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இந்த உலகத்து மக்கள்
நீ கோபமாக பேசுகிறதையும் கோபமாக செயல்படுவதையும் பார்ப்பாங்களே தவிர அந்த கோபத்துக்கு யார் காரணம், உன்னை காயப்படுத்துகிறவங்க யாருன்னு யோசிக்க கூட மாட்டாங்க என் செல்வமே. நீ கோபப்பட்டு கத்தும்போது உன் எதிராளிகள் அவங்க நல்லவங்களாக காட்டிக்கிட்டு உன்னை எல்லார்கிட்டையும் தப்பான ஆளாக காட்டி விட்டுருவாங்க. அதனால தான் உன்னை பலவீனமாக்கும், உன்னை தப்பான ஆளாக காட்டும் அந்த கோபத்தை உனக்குள்ளே இருந்து தூக்கி போடுன்னு சொல்கிறேன். நீ அமைதியாக இருந்தா இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளும் இந்த முருகன் நீ செய்வதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீயாகவே என்கிட்ட சில விஷயங்களை மறைத்தாலும் உன் உள்ளத்தின் ஓசையவே அறிந்தவன் அல்லவா நான். நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்கிற, இன்னும் என்ன செய்ய போறன்றது கூட எல்லாமே எனக்கு தெரியும். துன்பத்தின் மடியில் நீ சோர்ந்து இருப்பதும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்துடலாம், சமாளிச்சிடலான்ற ஒரு துளி நம்பிக்கை உன் உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தான் உனக்கான பலம். எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்துதானே ஆகணுன்ற அந்த உன் எண்ணத்துக்காகவே உன்னை நிச்சயம் நல்லபடியாக நான் சிறப்பாக வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் கண்ணீரும் மௌனமும் வீணாக போகாது. உன்னை கைப்பிடித்து கரை சேர்க்கும் வரை இந்த முருகன் உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க பணம், வருமானம், வரவு என எல்லாமே உன் கைகளுக்கு வந்து சேரும்படி இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை நிச்சயமாக சரியாக தான் போகுது. உன் சிக்கல்களை சரி செஞ்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பயப்படவும் வேணாம், பதட்டப்படவும் வேண்டாம். நீ கேட்ட அனைத்தையும் இந்த முருகன் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே வெகு சீக்கிரம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். இப்பொழுது நீ என் கண் பார்வைக்குள்ளும் கருணை பார்வைக்குள்ளும் அருள் பார்வைக்குள்ளும் வந்த பிறகு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் எதையும் இனிமே நான் தள்ளி வைக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு உரிய வழிகளை திறந்து வைக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கப் போகுது. நான் உன் கூட இருக்கும்போது எப்படி உனக்கு கெட்டது நடக்கும், நீ கஷ்டப்பட விடுவேன்? கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். அதே போல் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் கூட நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல, நீ பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அமைதியாக இருப்பது உனக்கு நீயே செய்யக்கூடிய அநீதி அல்லவா? இந்த உலகம் யாரா ஏமாந்தவங்கன்னு பார்த்து ஏமாத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்துலையுமே நீ அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தீனா அது உன்னை ஏமாற்ற தயாராக மாறிடும். நீ எல்லா விஷயங்களையும் மௌனமாக கையாளுவது சரிதான். ஆனால் அதே நேரத்தில் கேட்க வேண்டிய இடத்துலையும் பேச வேண்டிய இடத்துலையும் பேசிடு. இல்லாட்டி இந்த உலகம் அதிக ஏமாற்றங்களையும் சுரண்டல்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை தோல்வி வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்யும். நான் எப்போதும் நடுநிலையாகவே இருப்பேன். என் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு சமந்தான். ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்துறதையும் ஒருவர் இன்னொருவரை கஷ்டப்படுத்துவதையும் நான் விரும்ப மாட்டேன். அதை ஒத்துக்கவும் ஏற்றுக்கவும் கூட மாட்டேன் என் செல்வமே. மதிப்பும் மரியாதையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாய் செஞ்சு தர காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை தவறாக நடத்தின கர்ம வினைகள் அனைத்தும் தளர்ந்து இப்போது உன்னை சரியாக நடத்தக்கூடிய புதிய மனிதர்களும் நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் தானாக உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன். எப்போதும் உரிமை கேட்கணுன்றதுக்காக நான் சண்டை போட சொல்லலை. கோபத்தால் உரிமையை பேசுவது, கோபத்தோடு சண்டை போட்டு உரிமையை கேட்பது பலவீனமான விஷயம். அமைதியாக உட்காந்து பொறுமையாக பேசி உனக்கான உரிமையை கேட்க பழகு. இது எனக்கு இருக்கிற தகுதி, இது எனக்கு இருக்கிற உரிமைன்னு நீ மன தெளிவோடும் அமைதியோடும் உன் உரிமையை கேட்கும்போது யாருமே உனக்கானதை மறுக்க முடியாது. அவங்க மறுக்க நினைச்சாலும் இந்த முருகன் விடமாட்டேன் என் செல்வமே. உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில்
நான் ஏற்றி வச்ச தீபம் இப்போ மெதுவாக ஒளிந்து கொண்டே தான் இருக்கு. அவசரப்படாமல் நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. நீ நினச்ச காரியம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனக்கலக்கமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம். நீ எதை கேட்டாலும் அதை உனக்காக நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டியே தீருவேன். நீ மன அமைதியோடு இரு. நம்பிக்கையை தளர விடாமல் தைரியமாக இரு. உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் பிரகாசமான சுடராக இருந்து உன் வீட்டுக்கே ஒளி தரப்போகுது. உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். நீ பயந்த நாட்கள் எல்லாம் இத்தோட முடிவுக்கு வரப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வர வேண்டிய உனக்கே உரிமையான பொருள் தாமதமாக வந்தாலும் தவறாமல் உன்னை தேடி வரும் காலம் வந்துருச்சு. நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தோட அதிர்ஷ்டத்தோட உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் கிடைக்க செய்கிறேன். என்னை சரணடைந்த நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். பொறுமையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்வமே. நீ எல்லாருக்கும் எவ்வளவோ உதவிகள் செஞ்சும் எல்லை இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தும் கூட மற்றவங்க உன்னை பெருசாக மதிக்கவோ மரியாதை தரவோ மாட்டாங்களேன்னு வருத்தப்படாத. முதல்ல உன் மதிப்பு என்னங்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும் என் செல்வமே. உன் அன்புக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் மதிப்பு உண்டுங்கிறத நீ உணர்ந்து கொண்டு தேவையான இடத்தில் ஒரு கோடு கிழிச்சு ரொம்ப இறங்கி போகாமல் உன்னையே நீ பாதுகாத்து வைக்க கற்றுக்கோ. உன் கர்மாக்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். தேவையற்றவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் உன்னை மதிப்பவர்களும் நல்ல வாழ்க்கையும் நல்ல வாய்ப்புகளும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். என்னை மதிக்கும் உனக்கு என் அருள் நிச்சயம் பரிபூரணமாக கிடைச்சே தீரும். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைச்சிட்றேன். நீ எதை எப்போது இழந்தாயின்னு எனக்கு நல்லா தெரியும். மீண்டும் அந்த தவறுகளை உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். நீயும் உன் வாழ்க்கையில் செய்த தவறுகளையும் என்னென்ன தப்பாக செஞ்சேங்கிறதையும் யோசிச்சு இனிமே அது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோ என் செல்வமே. உன் கூட இருக்கக்கூடிய பொருளோ அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய மனிதர்களோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சு நடந்துக்கோ. யாரிடமும் உன் கோபத்தை காமிக்காத. யார்கிட்டையும் பொறுமை இழந்து சண்டை போடாதே. பொறுமையாக இருந்தாலே உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உனக்கு முன்னால் பேசுகிறவங்க சரியாக இருந்தால் போதும். உன் முன்னால் பேசுகிறவங்கள மட்டும் நீ காது கொடுத்து கேளு. உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பேசுனா என்ன, இகழ்ந்து பேசுனா என்ன, எதையுமே காதில் வாங்கிக்காம அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு. கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் அருள் செய்கிறேன். வாழ்க்கைங்கிறது பாசத்துக்கும் தன்மானத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டம் தான். இறுதியில் பாசம் ஜெயிச்சிருச்சுன்னா நீ உன்னை இழந்து விடுவாய். தன்மானம் ஜெயிச்சிச்சுன்னா தன்மானத்தோடு தான் நான் வாழுவேன் நீ சொன்னீன்னா உறவுகளை இழக்கக்கூடும். நீ தான் எந்த நேரத்தில் எது முக்கியம்னு பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்வமே. யார் உன்னை நிராகரித்தாலும் அதை பார்த்து கலக்கம் கொள்ளாதே. நீ உரிமையோட உனக்கான வேலைகளை சரியாக எடுத்து கடமையை பொறுப்பாக செய்கிற. ஆனால் மற்றவங்க உனக்கு உரிமையை கொடுக்காத பொழுது, உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத போது நீ மட்டும் ஏன் அவங்களுக்காக விட்டு கொடுத்து இறங்கி இறங்கி போகணும்? உன்னை மதியாதவர்களையும் உன்னை நிராகரிக்க நினைப்பவர்களையும் நீ நிராகரித்து தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இரு. அப்பொழுதுதான் அவர்கள் உன்னுடைய அருமை பெருமையையும் வலிமையையும் நிச்சயம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. நீ சிந்திச்சு செயல்படும் போது கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். தினமும் காலையில் எழுந்த உடனே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா கவலைகள் முடிவுக்கு வரப்போவதில்லை. நேற்று நடந்தது நேற்றோடு முடிஞ்சிருச்சுன்னு அதை பற்றி யோசிக்காம இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைகளை பாரு. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறதல்லவா, அதன் மீது கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில் நீ கவலைப்படுவதற்காக நேரத்தை ஒதுக்குவதை விட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நேரம் ஒதுக்கி உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வருவேன்.
உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நீ செய்யும் கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்வமே. உன்னுடைய பல நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. யாருக்கிட்டையும் கடன் வாங்க யோசிக்க கூட செய்யாதே. இருப்பதை வச்சு செலவு செஞ்சு யாரையும் எதிர்பார்க்காம வாழ்க்கைய மனநிறைவோட சந்தோஷமா வாழ தயாராய்க்கோ என் தங்கமே.